யாருமே எதிர்பார்க்காத விதமாக கடைசி கட்டமாக ஆனந்தியோட கர்ப்பம் தெரிய வருது மகேஷுக்கு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் ஆனந்தி என்ன பண்ண போகிறாங்க, அது இல்லாமல் மகேஷோட முடிவு என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் அடுத்த கட்ட கதைகளும் இருக்குது. இதை தொடர்ந்து இன்னைக்கு சிங்கப்பெண்ணை சீரியலில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மகேஷும் துளசியும் பிளான் போட்டிருப்பாங்க. அதாவது கண்டிப்பாக ஆனந்தி உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்குது, அதனால சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஆஃபீஸ்லேயே ஒரு மெடிக்கல் கேம்ப் ஒன்று அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. இதை தொடர்ந்து மகேஷும் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வச்சிருந்திருப்பாரு. இதுக்கு இடையில தான் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆனந்தி அவங்களோட நகையை மூக்குறதுக்காக சொல்லிட்டு இதுக்கு இடையில தான் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆனந்தி அவங்களோட நகையை மீட்டு எடுத்துட்டு வார்டன்ட்ட போயிட்டு கொடுக்கறதுக்காக போயிருப்பாங்க. அவங்களும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ ஒரு குடும்பத்தோட மானத்தை நீ காப்பாத்துறமா, அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல பொண்ணாவே இருக்கிற அப்படின்னு சொல்லி பெருமையா பேசுவாங்க. ஆனந்தி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதனால சொல்லிட்டு நான் என் வாழ்க்கையில இழக்க கூடாதெல்லாம் இழந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சென்டிமெண்டா பேசியிருப்பாங்க. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஆனந்தி லீவ் போட்டதுனால சொல்லிட்டு மகேஷ் கேட்பாரு, எதுக்காக ஆனந்தி வரல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சௌந்தர்யா சொல்லுவாங்க, மகேஷ் கேட்பாரு எதுக்காக ஆனந்தி வரல அப்படின்னு சொல்லி. அப்பதான் அன்பு கிட்ட கேட்கும்போது அன்பும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யாட்ட கேட்பாங்க. சௌந்தர்யாவும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இல்லை அவள் எங்கே போயிருக்கான்னு தெரியல, அந்த லெட்டர் மட்டும் கொடுத்தா அப்படின்னு சொல்லி லீவ் லெட்டர் கொடுப்பாங்க. அப்பதான் மகேஷுக்கு தெரிய வருது அவங்க லீவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே மகேஷ் என்ன சொல்றாரு அப்படின்னா, ரொம்பவே கோவமாகி இதுக்கப்புறம் ஆனந்தி லீவ் போடுற போல இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக எங்கே போறா அப்படிங்கிறத லெட்டரில் மென்ஷன் பண்ணணும், அப்படி இல்லைன்னா லீவ் அப்ரூவல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கிட்ட ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு போயிடுறாரு. அன்பும் ரொம்ப குழப்பத்தில் இருக்காரு, எதுக்காக ஆனந்தி இதை போல் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மகேஷை கொல்ல வந்த கேஸில் அரவிந்த் இருந்துட்டு இருக்கார் இல்லையா, அவரோட அண்ணன். அவருக்கு எதிராக மகேஷுக்கு சப்போர்ட்டாக யார் வாதாட வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மித்ராவோட அம்மாவான சத்தியவதி தான் வராங்க. இவங்க கேஸுக்காக மட்டும் வரல, மகேஷுக்கும் மித்ராவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க தான் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு மகேஷோட அம்மாவும் ரொம்பவே எதிர்பார்ப்போட இருக்காங்க. மித்ராவும் ரொம்பவே ஆசையாக இருந்துகிட்டு இருக்காங்க, கண்டிப்பாக மகேஷுக்கும் எனக்கு கல்யாணம் நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக மகேஷ் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாரு. அவருக்கு முழுக்க முழுக்க அன்பும் ஆனந்தியும் சேரணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே இருந்திருக்காரு. இதை தொடர்ந்து ஆஃபீஸில் மெடிக்கல் கேம்ப் ஒன்று அரேஞ்ச் பண்ணதுனால சொல்லிட்டு ஆனந்திக்கு தெரிய வருது. இதை தொடர்ந்து மகேஷ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஆஃபீஸில் மெடிக்கல் கேம்ப் ஒன்று அரேஞ்ச் பண்ணிட்டாரு. எல்லாருமே நிற்கும் போது ஆனந்தி கேட்குறாங்க, எதுக்காக இந்த கூட்டம் நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மெடிக்கல் கேம்ப் மூலியமாக தான் ஆனந்தி கர்ப்பமாக இருக்காங்க அப்படிங்கிற உண்மை மகேஷுக்கு தெரிய வரும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. அதை தொடர்ந்து தான் அடுத்த கட்ட கதைகளமாகவும் இருக்கு. இந்த உண்மை கண்டிப்பாக மகேஷுக்கு தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் மகேஷ் அன்பு ஆனந்தி இவங்க என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படிங்கிற போலதான் அடுத்த கட்ட கதைகளும் இருக்கு. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எந்த மாதிரியான ட்விஸ்ட்டை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. இதை பத்தின கருத்துக்களை உங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இது போல சீரியல் ரிவ்யூஸுக்கு நம்ம பெரிய சேனலை மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.